வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஜூன் 21 ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராகுல் காந்தி நீட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அப்போ இந்த போராட்டம் வெற்றி பெறுமா? இதன் பின்னணி என்ன? நம்ம ஏற்கனவே நீட்டை பற்றி பல முறை பேசியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் பேசுவதில் ஒரு தப்பும் இல்லை. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. நீட்டு தேர்வை எதிர்த்து ராகுல் காந்தி குரல் கொடுத்துருக்கிறாரு. நாம் ஆரம்பத்திலேருந்தே குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 2017 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீட் தேர்வு கூடாது 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 கூடாதுன்னு கிட்டத்தட்ட 7 வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அது நடப்பதாக இல்லை. உடனே சில பேர் வந்துடுவாங்க, தகுதிக்கு தானே சார் தேர்வு வைக்கிறாங்க, இதில் என்ன சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, தகுதியானவங்க வந்தால் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது இந்த நீட்டு தேர்வு பார்த்திங்கன்னா 3 தடவை அட்டன் பண்ணலாமா. 3 தடவை அட்டன் பண்ணலான்னா என்ன அர்த்தம், 3 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு கூட எழுதலாம். ஒவ்வொரு வருஷமும் எழுதி பார்க்கலாம். கிடைக்கலனா அடுத்த வருஷம் எழுதலாம், கிடைக்கலனா அடுத்த வருஷம் எழுதலாம் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்குது. சரி, இது நல்ல விஷயம் தானே சார், தகுதியை வளர்த்துக்கிட்டு போய் சேரலாமே அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் தூக்கிட்டு வருவாங்க. அதுவும் முட்டாள்தனமான பேச்சு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு தகுதி தேர்வு அப்படிங்கிறதே என்னன்னா வேலை வாய்ப்புக்கு தான் வைக்கணும், படிப்புக்கெல்லாம் வைக்கக்கூடாது. படிப்புக்கெல்லாம் தகுதி தேர்வு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன், படிக்கணும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணுமே தவிர அந்த படிப்புக்கு தேவையான சீட்டு இல்லைன்னா சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை அரசாங்கம் பண்ணணும். இப்போ இல்லை சார், ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்டை வச்சு படிச்சுட்டு வராங்க. 1,00,000 பேரும் டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்கன்னா எப்படி சார் முடியும்? அப்படின்னா செய்யணும். அதுதான் அரசாங்கத்தோட வேலை. புரியுதா? படிப்பு என்பது அடிப்படை உரிமைகளில் ஒன்றா வரணும். இப்போதைக்கு ஆர்டிஇ பள்ளி படிப்பை தான் உறுதி செய்தே தவிர கல்லூரி படிப்பை உறுதி செய்யலை. நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா நான் படிக்கணும். படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். நீங்கள் நல்ல டாக்டராக வரலன்னா என்ன சார் பண்ணுறதுன்னா அது ஏன் பிரச்சனை. நான் நல்ல டாக்டராக வரந்தால் நல்லா எனக்கு வருமானம் கிடைக்க போகுது. நல்ல டாக்டராக வரலைன்னா ஓட்டிகிட்டு உட்காந்துருக்க போகிறேன். சரியா? நான் ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதை படிப்பதற்கு இந்த அரசாங்கம் அதுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுக்கணும். 1,00,000 பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த 1,00,000 பேர் படிக்கிற அளவுக்கு உண்டான மருத்துவ கல்லூரிகளை உருவாக்கணுன்றது தான் அரசாங்கத்தோட வேலையை தவிர என்கிட்ட அவ்வளோ கல்லூரி இல்லை, அதனால நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டு வா அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த 3 முறைன்னு சொல்கிறாங்களே, இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கிராமப்புறத்தில் இருந்து படிச்சுட்டு வர்ற ஒரு மாணவனை அவங்க அப்பா ஒரு விவசாய கூலியாக இருப்பார். அவர் முதல்ல நீட்டுக்கு பணம் கட்டுறதுக்கே அவர்கிட்ட முடியாது. அப்படி எங்கேயாவது தலையை அடகு வச்சு போய் நீட்டுக்கு பணத்தை கட்டினாருன்னா கூட அதை வச்சுக்கிட்டு அவனால் 1 வருஷம் படிக்கிறதே பெரிய விஷயம். அவன் 3 வருஷம்லாம் உட்காந்து படிக்க முடியுமா? அதாவது நீட்டு வருவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட் இயரில் வந்தவங்க தான். 97% பேர் அந்த வருஷம் முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்தவங்க. அப்போல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று இருந்தது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு மறுபடியும் வர்றவங்களும் இருந்தாங்க. அதில் ஒரு 3% இருந்தாங்க. நீட் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே பாதியாக குறைஞ்சிருச்சு. 2019 வரும்போது என்ன ஆகுது, ரிப்பீட்டர்ஸு 2வது முறை வர்றவங்க 3வது முறை வர்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் 50% இருக்காங்க.
இப்போது கரண்ட் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 65% பேர் ரிப்பீட்டர்ஸு, 35% பேர் தான் அந்த வருஷம் +2 படித்தவங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், +2 படிச்சுட்டு ஒரு மாணவன் நீட்டுக்கே தயார் பண்ணால் கூட அவனால் ஒரு வருஷம் தான் தயார் பண்ணியிருக்க முடியும். ஆனால் 3 வருஷம் தயார் பண்ண ஒருத்தன் உள்ளே வந்து அவன் சீட்டை எடுத்துக்கிறான். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி 3 வருஷம் வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டு நீட்டுக்கு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா பணத்தையும் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு யாரால் முடியும்? எல்லாராலையும் முடியுமா? முடியாது. அப்போ இது வந்து தவறான ஒரு போட்டி தானே. போட்டின்றது வந்து எப்படி இருக்கணும்? சமமானவர்களுக்கு மத்தியில் நடத்தப்பட வேண்டியதாக இருக்கணும். ஒருத்தன் வந்து நேற்று தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பான், அவனையும் ஒருத்தன் 3 வருஷமாக வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு வந்திருக்கான், அவனையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் எழுத சொன்னால் யாருக்கு கண்டிப்பாக ஸ்கோர் அதிகமாக இருக்கும்? 3 வருஷம் வீட்டில் உட்காந்து படித்தவனுக்கு தான் ஸ்கோர் அதிகமாக இருக்கும். இந்த 1 வருஷம் மட்டும் படித்தவனுக்கு, அதாவது நீட் எக்ஸாமுக்கு படித்து ட்ரைனிங் எடுத்தாலே அவ்வளோதான் சமமான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதில் இன்னும் பொருளாதாரம், சமூக அடிப்படையிலலாம் பார்த்தோம்னா அடித்தட்டு மக்கள் வந்து மருத்துவ கனவுன்றதே மறந்துட வேண்டியதுதான் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். அதுதான் பிரச்சனையே. நாம் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்னென்னா, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாருங்கள். இதை திரும்ப திரும்ப நீங்களே வந்து பொதுப்பட்டியலில் வைக்காதீங்க. எமர்ஜென்சி வரும்போது இந்திரா காந்தி கல்வியை பொதுப்பட்டியலுக்கு தூக்குனாங்க. அன்னைக்கு பிடிச்சது தமிழ்நாட்டுக்கு சனி. ஏன்னா 73லேயே வந்து கலைஞர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டார். 73னா நான் வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போதே அவர் வந்து தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டு வந்துட்டார் 8ஆம் கிளாஸ்லேயே. சரியா? அப்போவே கம்ப்யூட்டர் வந்து இது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருந்ததுன்னா இந்நேரத்துக்கு முகநூல் மாதிரியோ இல்லை ட்விட்டர் மாதிரியோ வாட்ஸ்அப் மாதிரியோ உள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரனே கண்டுபிடிச்சிருப்பான். வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கேருந்தே கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் எமர்ஜென்சியோட கல்வியை கொண்டு போய் பொதுப்பட்டியலில் சேர்த்தாங்க. அதோட பாடத்திட்டம்லாம் நாசமாக போச்சு, எல்லாம் வீணாக போச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இந்த நீட்டுன்றதை ஒன்று கொண்டாந்து இங்கே மாணவர்களின் மொத்த மருத்துவக் கல்லூரியோட அந்த கனவுகளை எல்லாம் தகர்த்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னும் வேறு பார்த்திங்கன்னா, தேர்வில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள், அதெல்லாம் ஒரு பக்கம். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, 30 லட்ச ரூபா கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பேட்டியே கொடுக்குறாங்க. நான் வாங்கினேன், நானும் எங்கள் மாமாவை தான் போய் 30 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினோம் கொஸ்டின் பேப்பரை அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு நேர்மையான முறையா? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த தேர்வு வந்து தகுதியான தேர்வு இல்லை, இது வந்து பயிற்சியால் வரக்கூடிய தேர்வு. பயிற்சிக்கும் படிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. படிப்புன்றது ஒரு புக்கை எடுத்து படித்து இது என்னன்றதை புரியுதுங்களா, அதுக்கப்புறம் தேர்வு எழுதுறது. இது வந்து எப்படிப்பட்ட தேர்வுனா, மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் தேர்வு. இந்த நல்லவங்க தான் நீட்டு நல்லதுன்னு சொல்கிற நாய்ங்க தான் என்ன சொல்லுதுன்னா, பாடத்தை மனப்பாடம் பண்ணாத அப்படிங்கிறது. ஒருத்தன் மனப்பாடம் பண்ணான்னா என்ன வசதியாக இருக்குன்னா, எழுதுவதற்கு வார்த்தைகள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு கொள்கை, இந்த கோட்பாடு என்னன்றதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதும்போது என்ன ஆகும்? வார்த்தைகள் தேடுவான். இதை எப்படி எழுதுறது, இந்த வார்த்தையை போடவா அந்த வார்த்தையை போடவான்னு தேடிட்டு இருப்பான். அந்த வார்த்தைகளை தேடக்கூடிய வேலை மிச்சம் மனப்பாடம் பண்ணால். வேறு ஒன்றும் இல்லை, மனப்பாடம் பண்ணவன் புரியாமல்லாம் மனப்பாடம் பண்ணல, புரிஞ்சாதான் மனப்பாடமே பண்ண முடியும் முதல்ல. ஆனால் இந்த தேர்வுகள் எப்படிப்பட்ட தேர்வுகள்னு பார்த்தீங்கன்னா, 180 கொஸ்டின் 10 ஆண்டு உள்ள தேர்வு பேப்பரை எடுத்தாங்கன்னா அந்த 10 ஆண்டு தேர்வு பேப்பரை தாண்டி வேறு கொஸ்டினே வராது. அதுதான் விஷயமே. புரியுதுங்களா? இந்த 10 ஆண்டுகளுக்கு உண்டான தேர்வுகளில் என்னெல்லாம் கேள்விகள் வந்திருக்கோ அந்த கேள்விகள் தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகி வரும். வேறு புது கேள்விகள்லாம் எங்கேயுமே வராது. அப்போ 10 ஆண்டு தேர்வு வினாத்தாள்களை எடுத்திங்கன்னா எவ்வளோ வருது? 1800 கொஸ்டின், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் பெருசாக கொஸ்டினே கிடையாது. சரியா? 1800 கொஸ்டினை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 10 கேள்வின்னு படிச்சிங்கன்னா கூட 180 நாளில் தலைப்பாடமாக மனப்பாடம் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா இந்த 1800 கொஸ்டினையும் 180 நாளில் மனப்பாடமாக படிச்சிடலாம். 180 × 180 360 நாளில் 2 தடவை மனப்பாடமாக படிச்சிடலாம். புரிச்சுதா? அப்போது இந்த மாதிரி பயிற்சி எடுத்து இதை ஏன்னா இந்த கேள்விகளை தாண்டி வேறு எந்த கேள்வியுமே வரப்போகிறது இல்லைன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியாச்சுன்னா அந்த கேள்விகள் தான் வரும், அந்த விடைகள் தான் வரும், ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த வசதிகளும் இந்த வாய்ப்புகளும் இந்த 10 ஆண்டு கேள்விகளை எங்கே போய் கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு யார் கலெக்ஷன் பண்ணி கொடுப்பா?
அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஏதோ ஒரு ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் ஒரு +2 படித்து அந்த பையன் ஒரு 1200க்கு இப்போ 1200 இல்லை 600க்கு ஒரு 580 மார்க் எடுத்திருப்பான். அந்த 580 மார்க் எடுத்த மாணவனோட அந்த 580 மார்க்கை அப்படியே குப்பையில் தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குப்பையில் தூக்கி போட்டு நான் வேறு ஒரு தேர்வு வைப்பேன், அந்த தேர்வில் நீ எழுது, அதில் பாஸ் பண்ணனா பார்ப்போம் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாணவன் உட்காந்து அந்த 12 ஆண்டுகள் படித்த படிப்புக்கு என்ன மரியாதை? அந்த படிப்புக்கே மரியாதை இல்லைல்ல. அதுதானே கேள்வியாக இருக்குது. அப்போ நீட்டு மட்டும் படித்தா போதும், டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு அப்போ இந்த +2 எக்ஸாம்லாம் நடத்தவே வேணாம்ல. அப்போ அந்த +2 மார்க்கை வந்து நீங்கள் எதுக்குமே மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் எதுக்கு படிக்கணும்? அந்த எக்ஸாமே தேவையில்லையே, நீட்டு மட்டும் வச்சுட்டு போயிடுங்களேன். இது வந்து முட்டாள்தனமான ஒரு தேர்வு. இதை நாம் வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த தேர்வை இப்போது ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டம், இந்த நாடு தழுவிய போராட்டம் வெற்றி பெறட்டும். இன்னும் ஒரு 3 நாளில் நாடாளுமன்றம் கூட போகுது. நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட வேண்டும். விவாதிக்கப்பட்டால்தான் இது வந்து விவாதிக்கப்படுறதில்ல இல்லை, விவாதத்துக்கு கொண்டு வந்து இதை நீட்டை ரத்து செய்யணும். இதை ரத்து செய்தால்தான், இந்த ஆண்டிலாவது ரத்து செய்தார்கள் என்றால் அடுத்த ஆண்டில் இருந்தாவது பிள்ளைங்க நிம்மதியாக படிப்பாங்க. சரியா? அதுதான் நம்ம அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொள்ளலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.